வணக்கம். வி நியூஸ் 27 செய்திகளுக்காக சுமதி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தமிழிசை சவுந்தரராஜன். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவேன் என பேட்டி. சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இன்று கருத்தாய்வு. தபால் வாக்கு முறையை கண்காணிக்க கூடுதல் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக கருத்து கேட்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்காக 2 இணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் நியமனம். டி. ஆனந்த், அஜய் யாதவ் ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. அதிமுகவில் சசிகலாவுக்கு உரிமை இல்லை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். புதுச்சேரியில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் இன்று நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்க மாநிலங்களில் பாதுகாப்பு தீவிரம். விரிவான செய்திகள். கடந்த ஒரு வார காலமாகவே ஏறுமுகத்தில் உள்ள பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வேதனை அடைந்துள்ளனர். சென்னையில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 91 ரூபாய் 68 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 85 ரூபாய் 1 காசுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று பெட்ரோல் விலை 30 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 91 ரூபாய் 98 காசுகளுக்கும், டீசல் விலை 30 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 85 ரூபாய் 31 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல புதுச்சேரியில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 91 ரூபாய் 50 காசுகளுக்கும், டீசல் 84 ரூபாய் 99 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த விலை இன்று காலை முதல் அமலுக்கு வந்தது. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெறுவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவித்தார். அவருக்கு பதிலாக தெலுங்கானா ஆளுநராக பதவி வகித்து வரும் தமிழிசை சவுந்தரராஜன் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பையும் கவனித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை 9 மணிக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 5வது பெண் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழிசைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். நான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எனும் நான் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பு துணைநிலை ஆளுநரின் அலுவல் பணிகளை உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் ஆற்றுவேன் என்றும் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு பேணி பாதுகாப்பதற்கு முழு முயற்சி மேற்கொள்வேன் என்றும் புதுச்சேரி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு பணியாற்றவும் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் விழுமிய முறையில். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழில் பதவியேற்க வேண்டும் என்பது தனது நீண்ட நாள் ஆசை எனவும் அது தற்போது நிறைவேறியுள்ளதாகவும் தெரிவித்தார். SC, ST பிரிவை சார்ந்தவர்களுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கு முதல் கையெழுத்தை போட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இரட்டை குழந்தைகளை சிறப்பாக கையாள்வேன் எனவும் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநராக வந்திருக்கிறேன். ஆளுநரின் அதிகாரம் என்ன என்றும் எனக்கு தெரியும். துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் என்ன என்றும் எனக்கு தெரியும். ஆளும் முதலமைச்சரின் அதிகாரம் என்ன என்றும் எனக்கு தெரியும். ஆக அனைத்தும் தெரிந்துதான் இங்கே வந்திருக்கிறேன். எனது ஒவ்வொரு நகர்வும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக மட்டுமே இருக்கும். மக்களுக்கான ஆளுநராகவே இருப்பேன் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். தொடர்ந்து பேசிய அவர் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவேன் எனவும் துணைநிலை ஆளுநராக இல்லாமல் மக்களுக்கு துணை புரியும் சகோதரியாக இருப்பேன் எனவும் தெரிவித்தார். என்னை பொறுத்தமட்டில் நான் சமமானவள், பொதுவானவள். ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் நான் நேரம் ஒதுக்குவேன். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் நேரம் ஒதுக்குவேன். பாமர மக்கள், சாமானியர்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் நேரம் ஒதுக்குவேன்.
ஆனால் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எந்த நகர்வை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நகர்வை உறுதியாக நான் மேற்கொள்வேன். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று கருத்தாய்வு நடத்தவுள்ளார். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தேர்தல் அலுவலர்களை நியமிப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று மாலை 4 மணிக்கு கருத்தாய்வு நடத்தவுள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கருத்தாய்வு கூட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. இதேபோல் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு முறையை கண்காணிக்க ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் குறைந்தது 10 அல்லது 12 அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக கருத்தாய்வு நடத்தப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் பணிகளுக்காக 2 இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளை தமிழக அரசு நியமித்துள்ளது. தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் துறை இணைச் செயலாளராக இருந்த டி ஆனந்த் IAS, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணைச் செயலாளராக இருந்த அஜய் யாதவ் IAS ஆகியோர் இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பதவிக்காலம் அடுத்த ஓராண்டிற்கு அல்லது தேவைக்கான காலம் இருக்கும் வரை நீடிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதிமுகவில் சசிகலாவுக்கு உரிமை இல்லை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் மீண்டும் அதிமுக கொடி பறக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். 7 பேர் விடுதலை என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு என கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவில் சசிகலாவுக்கு உரிமை இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். சசிகலா, தினகரன் ஆகியோருக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என உச்சநீதிமன்றமே கூறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இல்லை, மனு யார் வேணாலும் தாக்கல் பண்ணலாம். உச்ச நீதிமன்றமே தெளிவாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது அவர்களுக்கு அதிமுக எந்த சம்பந்தம் இல்லை. சசிகலாவுக்கும் திரு தினகரனுக்கும் மற்றவர்களுக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் அதிமுக இல்லை. அவர்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் இது அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு ரைட் ராயெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரையில் ஒரு நல்ல சிறந்த ஒரு தீர்ப்பு ரெட்டையில கட்சி எல்லாம் நாங்கள் தான் அடிப்படையில் அந்த அடிப்படையில் போகிறவங்கெல்லாம் போய் கேஸை போட்டால் அதுக்கெல்லாம் பொறுப்பாக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு இருக்குது. அதுதான் என்றைக்குமே அந்த தீர்ப்பு தான் என்றைக்குமே நிரந்தரம், என்றைக்கே அது செல்லத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 25ஆம் நாள் முதல் விண்ணப்பிக்கலாம் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுச்சேரி தேர்தல்களில் தேமுதிக சார்பில் போட்டியிட பிப்ரவரி 25 முதல் மார்ச் 3ஆம் நாள் வரை காலை 10 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு 15,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி எல்லைப் பகுதிகளில் 70 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பிற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவான சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அறிவித்துள்ளது. இதையடுத்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ரயில்வே சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவினர் 20,000 பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிகிறது.
அங்கன்வாடி மையத்தில் செவிலியர் ஒருவர் செலுத்திய ஊசியால் குழந்தை உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மசக்காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த், விஜயலட்சுமி இணையருக்கு கிஷாந்த் என்ற 3 மாத ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் விஜயலட்சுமி அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு அழைத்து சென்று பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். அப்போது அங்கு பணிபுரியும் செவிலியர் ஒருவர் குழந்தைக்கு ஊசி செலுத்தி சொட்டு மருந்து ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து வீட்டில் செவிலியர் கூறியபடி குழந்தைக்கு 4 சொட்டு மருந்தளித்துள்ளார். இந்த நிலையில் 2 மணி நேரம் கழித்து குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டது. இதையடுத்து குழந்தையை கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விஜயலட்சுமி சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை அடுத்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கடந்த 12ஆம் நாள் நிகழ்ந்த வெடிவிபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் சந்தமாரி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சாத்தூர் அருகே அச்சங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பட்டாசு தொழிற்சாலையில் கடந்த 12ஆம் நாள் ஏற்பட்ட வெடிவிபத்தில் கர்ப்பிணி பெண் உள்பட 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 25 பேர் சாத்தூர், மதுரை மற்றும் தூத்துக்குடி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நேற்று 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் பட்டாசு ஆலை உரிமையாளரான சந்தனமாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையை அடுத்த மதுரவாயலில் நடைபெற்ற திருமணத்தில் மணமக்களுக்கு சின்ன வெங்காயம், பெட்ரோல், சமையல் எரிவாயு வழங்கிய நண்பர்களின் செயல் அனைவரின் பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது. அண்மையில் நாடு முழுவதும் பெட்ரோல் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதேபோன்று சின்ன வெங்காயம் மற்றும் சமையல் எரிவாயு விலையும் முன்னெப்போதும் இல்லாத நிலையில் விலை உயர்ந்து காணப்படுகிறது. இவை தற்போது பொதுமக்களிடையே பெரும் பேசும் பொருளாகியுள்ள நிலையில் மதுரவாயலைச் சேர்ந்த கார்த்திக், சரண்யா ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வானகரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மணமகனின் நண்பர்கள் 5 லிட்டர் பெட்ரோல், சின்ன வெங்காய மாலை, சமையல் எரிவாயு விலை ஏற்றத்தை எடுத்துக் கூறும் விதமாக மணமக்களுக்கு இம்மூன்றையும் பரிசாக அளித்தனர். இது திருமணத்தில் பங்கேற்ற அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக அமைந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டியூர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். நேற்றிரவு பணி முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் அலுவலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள மொட்டை மாடியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இன்று காலை பணிக்கு வந்த சக தூய்மை பணியாளர்கள் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது வேல்முருகன் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்தது தெரிய வந்தது. தகவலறிந்து அங்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதிகாரி ஒருவர் கையூட்டு வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மேலாளராக பணிபுரிந்து வருபவர் பாலதண்டாயுதம். இவர் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களுக்கான வங்கி கணக்கை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு பணத்தை மாற்ற ஒவ்வொரு இடமும் கையூட்டு வாங்கியுள்ளார். அந்த வங்கி கணக்கை மாற்ற அதிகாரிகளின் ஒப்புதல் தேவை என்பதால் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரிடம் 5000 ரூபாய் கையூட்டு வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் செம்மன்குடி ஊராட்சி மன்ற தலைவி கமலாவிடம் பணம் போது அதனை அவர் வீடியோ எடுத்துள்ளார். ஏற்கனவே முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலர்கள் கையூட்டு வாங்குவதாக சோதனை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஊரக வளர்ச்சி மேலாளர் பாலதண்டாயுதம் கையூட்டு வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பிறந்த குழந்தையை சந்தேகமடைந்து தந்தையே கழுத்தை நெரித்து கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள சாக்கங்குடி கிராமத்தை சேர்ந்த ராஜு, சிவரஞ்சனி இருவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் சிவரஞ்சனி கர்ப்பமானதை தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையை பார்த்த ராஜு குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என சந்தேகமடைந்து மன உளைச்சலில் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதையடுத்து சிவரஞ்சனி குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றபோது யாரும் இல்லாத நேரத்தில் ராஜு குழந்தையை கொன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிவரஞ்சனி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை அடுத்து தலைமறைவான ராஜுவை போலீசார் தேடி வருகின்றனர். ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி அம்மா குழந்தைய சாவடிச்சிட்டாங்க, அடித்து சாவடிச்சிட்டாங்க, நாங்கள் சிதம்பரம் ஜிஹெச்சில் கொண்டாந்து வச்சுருக்கோம், வாங்கன்னு நைட்டு 12 மணிக்கு மேலே ஃபோன் வந்துச்சு. நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், நாங்கள் இன்னும் குழந்தையும் பார்க்கல, மர்ஜரிங்கில் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ரிப்போர்ட் டேஸில் கேஸ் கொடுக்கணுன்னு எங்கள் அம்மாவை, எங்கள் பாப்பாவை எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கள் பாப்பாவோட குழந்தை தான், என் தங்கச்சி குழந்தை. காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் காரில் கடத்தி செல்லப்பட்ட பள்ளி மாணவனை பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் மீட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இவருடைய சகோதரி ஜமுனாவை புதுக்கோட்டையைச் சேர்ந்த அத்தை மகனான பூபதி என்பவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் கணேஷின் தந்தையான மாரியப்பன் தன் மகள் ஜமுனாவை புதுக்கோட்டையிலிருந்து பூபதிக்கு தெரியாமல் சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூபதி தன் நண்பர்களுடன் சென்னைக்கு காரில் வந்து பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய கணேஷை வழிமறித்து கடத்தியுள்ளார்.
அப்போது செங்குன்றம் பகுதியில் இருந்த பொதுமக்கள் அளித்த தகவலை அடுத்து ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போலீசார் கணேஷை மீட்டு காரில் இருந்த 5 பேரையும் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் பகுதியில் பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக அணிவகுத்துச் சென்ற விமானங்களை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றியடைந்து 50 ஆண்டு பொன்விழா கொண்டாடியுள்ளது. இதற்காக பெங்களூரு விமானப்படை தளத்தில் இருந்து 11 அதிவிரைவு போர் விமானங்கள் உச்சிப்புலி INS பருந்து விமானப்படை தளத்துக்கு வந்தன. இந்த நிலையில் அங்கிருந்து புறப்பட்ட விமானங்கள் ராமேஸ்வரம் வரை வரிசையாக அணிவகுத்துச் சென்று மீண்டும் பெங்களூரு வரை அணிவகுத்து மிக வேகமாக சென்றன. இந்த நிகழ்வை பாம்பன் பாலத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களும் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்தவர்களும் கண்டு ரசித்தனர். மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா சாலை தாராப்பூர் டவர் அருகே இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஹசன் மௌலானா, பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மோடி அரசு பதவி விலக வேண்டும் எனவும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தவறிய மாநில எடப்பாடி அரசும் பதவி விலக வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதாக பொய்யான வாக்குறுதி கொடுத்த பிரதமர் மோடி தற்போது வேலையில்லா திண்டாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் எனவும் குற்றம் சாட்டினார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது எனவும், தங்களின் சுயநலத்திற்காக மோடி அரசுடன் கைகோர்த்துள்ள மாநில அரசு அவர்களுக்கு தரும் ஆதரவை விலக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது பிஜேபி என்ன கூறியது? நாங்கள் வந்தால் கேஸ் விலையை குறைப்போம் என்று. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 395 ரூபாய் இருந்த கேஸின் விலை தற்பொழுது தமிழ்நாட்டில் 800 ரூபாய், வட இந்திய மாநிலங்களில் 1000 ரூபாய்க்கு விட்டுக் கொண்டிருக்கிறது. மோடி அவர்களே, நீங்கள் தான் சொன்னீர்கள் விறகு அடுப்பை யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ் அடுப்பை யூஸ் பண்ண வேண்டும், அதற்காக நான் கேஸ் விலையை குறைப்பேன் என்று. கேஸ் விலையை குறைத்தீர்களா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்து ஜவ்வாதுமலை தெற்கு ஒன்றியமாக பிரிக்கப்பட்டு அதிமுகவில் புதிய ஒன்றிய செயலாளராக கிளையூர் அசோக் என்பவரை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பரிந்துரையின்படி அதிமுக நியமித்துள்ளது. இந்த நிலையில் மலைவாழ் சமூகத்தை சேராத நபரிடம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பணம் பெற்றுக்கொண்டு ஒன்றிய செயலாளர் பதவி வழங்கியதாக ஜவ்வாதுமலை ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கண்டித்து 6 கிராம ஊராட்சிகளில் அதிமுகவினர் கண்டன சுவரொட்டி ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை அதிமுக நிர்வாகிகள் புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் நாள்தோறும் பேருந்தில் பயணம் செய்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். மாணவர்கள் காலை நேரத்திற்கு செல்ல முறையான அரசு பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்துகளில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். எனவே மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மாணவர்கள் படிகளில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 14வது சீசன் ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலம் சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. ஐபிஎல் T20 தொடரின் 14வது சீசன் வரும் ஏப்ரல் மாதம் நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான வீரர்கள் ஏலம் சென்னையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறுகிறது. ஏலத்துக்கான இறுதிப் பட்டியலில் 164 இந்திய வீரர்கள், 165 வெளிநாட்டு வீரர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த 3 வீரர்கள் என மொத்தம் 292 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதிலிருந்து 61 வீரர்களை 8 அணிகளும் ஏலம் எடுக்க வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 19.90
கோடி இருப்பு உள்ள நிலையில் ஒரு வெளிநாட்டு வீரர் உட்பட 6 வீரர்களை ஏலம் எடுக்க வேண்டியுள்ளது. ஷேன் வாட்சன் ஓய்வு பெற்றதால் ஜேசன் ராய், அலெக்ஸ் ஹெல்ஸ், டேவிட் மலான், மொயின் அலி ஆகியோரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று மற்ற அணிகளும் வீரர்களை ஏலம் எடுக்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தமிழிசை சவுந்தரராஜன். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவேன் என பேட்டி. சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இன்று கருத்தாய்வு. தபால் வாக்கு முறையை கண்காணிக்க கூடுதல் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக கருத்து கேட்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்காக 2 இணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் நியமனம். டி. ஆனந்த், அஜய் யாதவ் ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. அதிமுகவில் சசிகலாவுக்கு உரிமை இல்லை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். புதுச்சேரியில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் இன்று நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மாநிலங்களில் பாதுகாப்பு தீவிரம். இத்துடன் வி நியூஸ் 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வி நியூஸ் 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.